కాంగ్రెస్ పార్టీ సజ్జల రామకృష్ణారెడ్డి ఎమ్మెల్యేవని நம்பாதீங்க. அப்புறம் என்ன மாதிரி చేస్తే ఆయన టికెట్ వస్తే ப்ளீஸ் நான் சொல்றதை கேளுங்க. ஆந்திரா அரசியலில் அரங்கேறிய விசித்திர சம்பவம். வைரலாகும் பாதி மொட்டை வீடியோ. ஆந்திர மாநிலம் ஸ்ரீ சத்யசாய் மாவட்டத்தில் உள்ளது புட்டபர்த்தி. இந்த பகுதியைச் சேர்ந்தவர் ஸ்ரீதர் ரெட்டி. அரசியல்வாதியான இவர் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்து செயலாற்றி வருகிறார். அரசியலில் தீவிரமாக ஈடுபட்டு வந்த இவருக்கு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பாக புட்டபர்த்தி தொகுதியில் சீட் கொடுத்துள்ளனர். அந்த தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற இவர் அந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றியும் பெற்றுள்ளார். இதன் காரணமாக ஸ்ரீதர் ரெட்டி இந்த தொகுதியில் மக்கள் செல்வாக்கு மிக்க நபராக இருந்துள்ளார். இது ஒரு புறம் இருக்க, ஸ்ரீதர் ரெட்டிக்கு ஏராளமான பணியாளர்கள் இருந்துள்ளனர். அதில் கார் ஓட்டுநராக பங்கர் ராஜு மகேஸ்வர் ரெட்டி என்பவர் பணியாற்றி வந்துள்ளார். இவர் சுமார் 7 ஆண்டுகளுக்கும் மேலாக ஸ்ரீதர் ரெட்டியிடம் வேலை பார்த்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த டிரைவர் ஸ்ரீதர் ரெட்டி மீது மிகுந்த விசுவாசமாகவும் மரியாதையாகவும் இருந்து வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் திடீரென ஒரு சில காரணத்தால் எம்எல்ஏ ஸ்ரீதர் ரெட்டிக்கும் ஓட்டுநர் பங்கர் ராஜ் மகேஸ்வர் ரெட்டிக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் அவரிடம் இருந்து திடீரென வேலையை விட்டு நின்றுள்ளார் ஓட்டுநர். இது குறித்து அவரின் நண்பர்கள் சிலர் டிரைவரிடம் கேட்டபோது சட்டமன்ற உறுப்பினர் ஸ்ரீதர் ரெட்டி மிகவும் மோசமானவர் என்றும் அவர் தன்னை ஏமாற்றி விட்டதாகவும் கூறியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அந்த பகுதியில் உள்ள ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகளிடமும் ஸ்ரீதர் ரெட்டியால் தான் ஏமாற்றப்பட்டதாகவும் அவர் நல்லவர் இல்லை எனவும் கூறியிருக்கிறார். இதனால் சில சமயம் ஸ்ரீதர் ரெட்டியின் ஆதரவாளர்களுக்கும் இவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் சட்டமன்ற உறுப்பினரான ஸ்ரீதர் ரெட்டியை கடுமையாக விமர்சிக்கும் போதெல்லாம் இவரால் நான் மட்டும் பாதிக்கப்படவில்லை எனவும் 1000 பேருக்கு மேல் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் கூறியிருக்கிறார். ஆனால் இதனை கேட்டு எரிச்சலடைந்த இவரின் நண்பர்கள் சிலர் எம்எல்ஏவை எதிர்த்து உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என கூறியுள்ளனர். அது மட்டுமல்லாமல் ஸ்ரீதர் ரெட்டி மீது நீ என்னதான் குறை சொன்னாலும் மறுபடியும் அவர்தான் இந்த தொகுதிக்கு எம்எல்ஏ ஆவார் என்றும் கூறியிருக்கின்றனர். இதனால் கடுப்பான ஓட்டுநர் மகேஸ்வர் ரெட்டி இந்த தொகுதியில் கண்டிப்பாக இவருக்கு மறுபடியும் சீட் கொடுக்க மாட்டார்கள் என கூறியிருக்கிறார். ஆனால் இவர் சொல்வது எதுவும் நடக்காது என அவரின் நண்பர்கள் அலட்சியப்படுத்தியுள்ளனர். அப்போது ஆவேசமான மகேஸ்வர் ரெட்டி மறுபடியும் புட்டபர்த்தி தொகுதியில் ஸ்ரீதர் ரெட்டிக்கு சீட் கொடுத்துவிட்டால் நான் ஒரு பக்கம் மொட்டையடித்துக் கொள்கிறேன் எனவும் ஒரு பக்கம் மீசையை எடுத்துக்கொள்கிறேன் எனவும் கூறியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இதனை நான் உறுதியாகத்தான் சொல்கிறேன் என உறுதியளித்துள்ளார். இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் பட்டியல் வெளியானது. அந்த பட்டியலில் ஸ்ரீதர் ரெட்டிக்கு மீண்டும் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதனால் அதிர்ச்சியில் உறைந்த ஓட்டுநர் அவர் சவால் விட்டது போன்று புட்டபர்த்தியில் உள்ள சத்தியம்மா கோயில் முன்பு பாதி மொட்டையடித்து கொண்டார். மேலும் பாதி மீசையையும் எடுத்துக்கொண்டார். இது குறித்து அவரிடம் கேட்டபோது ஸ்ரீதர் ரெட்டிக்கு வாக்களிக்க வேண்டாம் என்றும் அவர் வெற்றி பெற்றால் தன்னை போல் மேலும் பலர் ஏமாற்றப்படுவார்கள் என்றும் ஆக்ரோஷமாக கூறியிருக்கிறார். இந்நிலையில் டிரைவர் மகேஸ்வர் ரெட்டி பாதி மொட்டையடித்து பாதி மீசை எடுத்துக்கொண்டு பேசும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.